தமிழ் நியூ இயருக்கு என்னோடய வீட்டில் என்னெல்லாம் ஸ்பெஷல் பார்க்கலாம். நான் வந்து சாம்பார், பாயசம், அதுக்கப்புறமா அவரைக்காய் பொரியல், மாங்காய் பச்சடி, அப்புறம் ரசம், வடை. ஏன்னா நான் வந்து சாட்டர்டே அன்றைக்கி வந்து கிரிவலம் போயிட்டு சண்டே ஒரு ஆஃப்டர்நூன் டைம் தான் வீட்டுக்கே வந்தேன். அன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு உளுத்தம்பருப்பு ஊற வச்சுட்டேன். ஸோ மண்டே காலையில் ஏஞ்சோடனே ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை வந்து அரைச்சி வச்சுட்டு சாம்பாருக்கு வந்து பருப்பு, தக்காளி, பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ணிட்டேன். ஏன்னா நான் தக்காளி வந்து ஏன் அதிகமாக ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் புளி சேர்க்காததால் தக்காளி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்ப்பேன். ஸோ குக்கர் ஸ்டவ்வில் வச்சோடனே நான் கொத்தமல்லி, வெங்காயம், அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, பச்சை மிளகா, பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு மாவில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு தான் ரெடி பண்ணேன். சாம்பார் வந்து கத்திரிக்காய், அவரைக்காய், மாங்காய் போட்ட சாம்பார் தான். ஸோ புளி சேர்க்காமல் நம்ம சேர்க்குற இந்த மாங்காய், தக்காளிலாம் புளி சேர்க்காமே நம்ம நார்மல் சாம்பார் மாதிரியே இருக்கும். சாம்பாருக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தாளிச்சிட்டு சைடில் வந்து பாயசத்துக்கு கொஞ்சம் கீ ஊற்றிட்டு சேமியா சேர்த்துருக்கேன். இது ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியா தான். நான் எல்லாமே ஆன்லைனில் காலையில் தான் வாங்கினேன். ஏன்னா காய்கறிலாம் எதுவுமே இல்லை. நான் வந்து கிரிவலம் போய்ட்டு வந்து ரெஸ்ட்டு தான் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த சாம்பார் வெங்காயம் சேர்த்துட்டு சாம்பாருக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துட்டு குழம்புத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி தனியாத்தூள் 1 ஸ்பூன். காரம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து சின்ன மிளகா போட்டு அரைச்சதால் காரம்லாம் எதுவுமே இருக்காது, நார்மலாக இருக்கும். தண்ணி வந்து 1 டம்ளர் ஊற்றி இது கொதி வரப்போது அதுக்குள்ளே வந்து நான் வந்து இந்த பருப்பு, தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மசிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த தண்ணி கொதி வந்தோடனே இந்த பருப்போடு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு தான் நான் கொதிக்க வைப்பேன். ஏன்னா நம்ம எப்போவுமே சாம்பார் திக்காகிடும் நல்லா கொதிச்சா. ஸோ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு கொதிக்க வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சேமியா வறுத்தோடனே நான் வந்து கீயில் கொஞ்சம் பாதாம், முந்திரி, கிரேப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பாயசத்துக்கு வந்து ஆரோக்கிய பால் 1/2 லிட்டர். ஸோ அது கொஞ்சம் திக்காக இருக்கும். நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஸோ சைடில் சாம்பாருக்கு வந்து நான் நடுவுலேயே வந்து முருங்காவை வேக போட்டுட்டேன். ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 3 மினிட்ஸ் பிஃபோர் மாங்காய் சேர்த்துட்டு கொதி வந்தோடனே ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இதில் பெருங்காயம் சேர்த்துட்டா சாம்பார் ரெடி. ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. நார்மல் நம்ம புளியில் எப்படி வைப்போமோ சாம்பார் அப்படி தான் இருக்கும். பால் நெக்ஸ்ட்டு ஒரு கொதி வந்தோடனே இதில் நான் வந்து சேமியா சேர்த்துட்டு அதை கொதிக்க வைக்க போதே சைடில் வந்து அவரைக்காய் பொரியலும் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து நான் 3 சின்ன கரண்டி வந்து சுகர் சேர்த்துட்டு இந்த வறுத்து வச்ச நட்ஸ்லாம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர், கொஞ்சோண்டு சால்ட், அவ்வளோதான் பாயசம் ரெடி. அதே மாதிரி அவரைக்காய்க்கும் கொஞ்சம் தண்ணி போட்டு தான் நான் வேக போட்டிருக்கேன். இது வந்து நான் கொஞ்சம் சில்லி தூள் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளியில் வதக்கி பண்ணது. மாங்காய் பச்சடி தான் நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணேன். மாங்காய் பச்சடிக்கு வந்து நான் கரெக்டாக 225 கிராம்ஸ் வந்து வெல்லம் எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் நார்மலாக நம்ம தாளிக்கணும். கடுகு, அப்புறமா வந்து சீரகம் சேர்த்துருக்கேன், உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். ஃபைனலாக வெந்தயமும் சேர்க்கணும், நான் மறந்துட்டேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மாங்காய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறமா காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஒரு ஹாஃப் முங்குற லெவலுக்கு ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் இது வேக வைக்கணும். நல்லா குக் ஆகிடும் நம்ம மூடி போட்டு வேக வச்சோன்னா. ஸோ இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சோன்னா நல்லா குக் ஆகிடும். தண்ணி வந்து நல்லா இருந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு வெல்லம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்து ஒரு வடிகட்டி வச்சு சேர்த்துக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் நிறைய அழுக்கு இருக்கும். நான் 225 கிராம்ஸ் வெல்லம் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து 350 கிராம்ஸ் மாங்காய் எடுத்ததால். இங்கே கொஞ்சம் ஸ்வீட் நல்லா சாப்பிடுவீங்கன்னா 350 கிராம்ஸ் மாங்காய்க்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக 250 கிராம்ஸ் வெல்லம் எடுத்துக்கலாம். ஸோ மாங்காய் பச்சடியில் ஃபைனலாக வந்து நான் வேப்பிலை பூ ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக சிம்பிளாக ஒரு தக்காளி ரசம் வச்சுட்டு வடை போட்டு எடுத்துட்டேன். ஸோ என்னோட தமிழ் நியூ இயர் இப்படி தான் போச்சு.